கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த யூடியூபின் வழியாக அநேக நாட்களுக்கு பின்பு காண கொடுத்த தேவாதி தேவனை நான் சொத்தளிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சேனலில் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆள வேண்டும் என்று நான் ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களை அநேக நாட்களுக்கு பின்பு மீண்டுமாய் சந்தித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆஸ்வாதம், கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பெருக வேண்டும் என்று நான் ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த 5வது புதிய மாதத்தில் கர்த்தர் இந்த மாலை வேளையில் இந்த சுகம் அளிக்கும் விடுதலை ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய், பாக்கியத்திற்காய், சிலாக்கியத்திற்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உங்களோடு கூட இடைப்படும்படி கர்த்தர் ஒரு வேத பகுதியை கர்த்தர் என்று காண்பிப்பினார். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடியே அப்போஸ்தலர் நடபடிக்கை 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் போது அந்த ஒரு அப்போஸ்தலர் பேதுரும் யோவானும் ஒரு ஆலயத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது பிச்சை எடுத்துக்கொண்டு தப்பானியா நடக்க முடியாது. அவனுடைய கால் கருடம் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அவன் குழந்தைலேருந்தே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றான். அவனை தூக்கி போவது ஒரு ஆள் வேணும், தூக்கத்துக்கு ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அவருக்கே தெரியாது இன்னைக்கு நம்ம நடக்க போறோம், இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு. அவருக்கு அற்புதம் நடந்துச்சு. இவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். இந்த வாளிலும் நமக்கு கர்த்தர் மே மாதத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே மாதிரி தான் இந்த பேதுருவும் யோவானும் ஆலயத்தில் நிற்கிறாங்க. இப்போ பேதுருவும் யோவானும் போய் சுவிசேஷம் ஆண்டவரை ஜனங்களை பார்த்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லை. அப்போ இவர்கள் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு இவங்க ஒரு அற்புதம் இயேசு கிட்ட ஜனம் வரணும்னா ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்தால் தான் இந்த ஜனங்களை இயேசு கிட்ட இந்த ஜனத்தை வர வைக்க முடியும்னு சொல்லி இந்த பிச்சைக்காரர்கிட்ட போகிறாங்க. இவங்க ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி பார்க்குறாங்க. வசனம் சொல்றது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிக்கை 3ஆம் அதிகாரம். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவும் யோவானையும் அவன் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கலாமா என்று அவரை நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதையே உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து தேவானை துதித்து கொண்டே அவளோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. அவர் அவங்கிட்ட பேதுருக்கிட்ட அவர் பிச்சை கேட்கிறார். இப்ப பேதுருவும் யோவானும் பேதுரு சொல்றார், என்னை நோக்கி பார்ப்பா அப்படின்றார். இப்ப அவருக்கு ஒரு குழப்பம். இப்ப இவங்கிட்ட காசு கேட்டா இவங்க ஏதோ கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் அவன் பாக்குறாரு. ஆனா அவருக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது, எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இதுவரை என் வாழ்க்கையிலே நான் காணாத ஒரு மாற்றத்தை இன்று என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அவருக்கே தெரியல. ஏதோ கொடுக்க போறாங்க தான் பார்த்தாரு. அல்லேலூயா. ஆனா அவர் பார்க்கப்படும் போது இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவர்கள் தூக்கி விட்டார்கள். அவன் வாழ்க்கையிலே அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வேத பகுதியிலே ஆம்பரியமானது அதே வசனம் தான் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அப்ப நம்மை பலப்படுத்தினது எது? இயேசுவின் நாமம் தான் நம்மை பலப்படுத்தும். ஒருவேளை இந்த காரியம் நம்மால செய்ய முடியும், ஆனா நமக்குள்ள ஒரு சோர்வு, நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு சோர்வு. இந்த வேலையில கர்த்தர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் இந்த வேலையில உங்களுக்கு பலத்தை கர்த்தர் தருவார். பாருங்க, இது நடக்க முடியாத காரியம். இந்த அற்புதம் நடந்தாதான் இவர்கள் இயேசு கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு நம்மளால அற்புதம் செய்ய முடியும், அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பேதுரு விசுவாசித்தான், அற்புதம் செய்தான். அந்த நாமத்தை, அந்த சப்பானி, அந்த
வியாதியஸ்தன் விசுவாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை நீ விசுவாசிக்கிறியா, விசுவாசத்தை ஏந்தி நடப்பான்னு சொல்லும் போது அந்த நாமத்தை அவன் விசுவாசித்தான், அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த பகுதியில 2 காரியம்தான். ஒண்ணு, நீங்கள் அற்புதம் செய்கிறவர்களாய் மாறுவீர்கள், அல்லது அற்புதத்தை பெற்றுக்கொள்வர்களாய் மாறுவீர்கள். அதுதான் இந்த வேலையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னால இந்த காரியம் முடியும், இந்த காரியம் என்னால முடியாது இருக்க போறீங்க, இந்த காரியம் என்னால செய்யவே முடியாதுப்பா, அது கஷ்டமான காரியம், அவங்க கிட்ட பேச முடியாது, இந்த காரியம் செய்ய முடியாது. இந்த காரியத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய இந்த வேலையிலே கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பாருங்க, இயேசு நாமத்தினாலே பேதுரு விசுவாசித்த போது, அவன் இயேசு நாமத்தினாலே பேதுரு விசுவாசித்த போது நடக்காத ஒரு அதிசயத்தை கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். இந்த சப்பானி அந்த நாமத்தை விசுவாசிக்கப்படும் போது அந்த விசுவாசமே அவனை பலப்படுத்தி அவன் கால்களை, பலனில்லாத அந்த கால்களை பலப்படுத்தினது. அல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அவருடைய நாமத்தை விசுவாசிக்கப்படும் போது அந்த விசுவாசம், அந்த கிறிஸ்து நாமத்தில் உள்ள அந்த நாமம், அந்த நாமத்தின் மேலுள்ள விசுவாசம் உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து பாருங்கள், அந்த நாமத்தின் மேலே பற்றுதல் வைத்து பாருங்கள். உங்களால் முடியாத காரியம் எதுவுமில்லை. மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே தள்ளுண்டு நடு கடலை போய் விழும் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. இந்த வேளையில, இந்த மாதத்தில கர்த்தர் இந்த நாள் தொடங்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால கூடாதுதான், ஆனால் தேவனால் கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாம் கூடும். அப்ப அந்த கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருந்தாதான் அவர் உங்களை பலப்படுத்த முடியும். அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் அவர் உங்களை பலப்படுத்துவார். புதிய பலன் உங்களுக்கு உண்டாகும். சிம்சோனுக்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டாகும். காண்டாரத்துக்கு உண்டான பலன் உண்டாகும். உங்களால முடியாத காரியமே இல்லை. அப்படியான காரியம் இவரால் எப்படி முடியும்? இந்த காரியம் இவங்க எப்படி செஞ்சாங்க? இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்கும் வண்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர் நாமத்துல விசுவாசம் வைக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். எனக்கு கூட சமயத்துல சோறு வரும்போது, இந்த காரியம் முடியாது, இந்த வெயிட் என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லும்போது எனக்குள்ளே இந்த வார்த்தை வரும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். மனசுக்குள்ளே சொல்லுவேன், இப்படி இருந்தா பலன் வரும் தெரியல, அப்படியே ஒரு புதிய உற்சாகம் வரும். அந்த காரியத்தை நான் அந்த வெயிட் தூக்க முடியாத வெயிட்டை அதை தூக்கி முடிப்பேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையில தான் சுகம், அந்த வார்த்தையில தான் விடுதலை. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே உங்களுக்கு பலவீனம், ஒருவேளை நீ பலவீனமாய் காணப்படலாம், சரீரத்தில் பலவீனமாய் காணப்படலாம், உன் வாழ்க்கை சூழ்நிலையை கண்டு நீ பலவீனமாய் காணப்படலாம், உன்னுடைய கடன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்படலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ பலவீனப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த வேலையிலே பலவீனத்தில் நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க போகிறது. இந்த நாளிலே கர்த்தர் எல்லா பலவீனம் நீக்கி இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். கர்த்தருடைய பலன் உன்னை தாங்க போகிறது. நீ சொல்லு, தைரியமா சொல்லு, என்னை பலப்படுத்துகிற, இப்ப சந்தித்துக்கிற போராட்டம், இந்த சந்திக்கிற வியாதி, இப்ப சந்திக்கிற கடன் பிரச்சனை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க எனக்கு பலன் உண்டு. காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை, அதிசயத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்களே அதை செய்வீர்களாய், நீங்களே அதை பெற்றுக்கொள்வீர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.